சோதரம் தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தருடைய கருணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கு விலக்கி காத்து கொண்டு இந்த நல்ல நாளில் ஆண்டவருடைய பாதத்துல கடந்து வந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்த நல் சலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நான் விதமாக வாசிக்கும் பொழுது 17வது வசனத்தை வாசிங்க. தொடர்ந்து தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்து அவர் விதமாக சொன்னார். நியாய பிரமாண காரியங்கள், மோசையின் பிரமாண காரியங்கள் இருக்கும் பொழுது இவர் விதமாக விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஒரு புதிய கட்டளையை கொடுத்தார். என்ன என்றால், ஒரு சிறியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபசாரம் செய்தாயிற்று. அதனால் உன்னுடைய சிந்தனையில நீ அவ்விதமான எண்ணங்கள் கொள்ளாதே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. செய்தாதான் பாவம், இங்கே சிந்திச்சால் பாவம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் விதமாக கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாய், இப்படி ஒவ்வொரு காரியங்களும் 10 கற்பனைகளுக்கும் அவர் ஆண்டவர் விதமாக அழகாக விளக்கம் கொடுத்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஒருவன் உங்களை ஒரு கணத்துல இருந்தா மறுகணத்தை அவனை திரும்பி கொடு என்று சொல்லுகிறார். இப்படி நிறைய காரியங்கள் புதுமையாக புரட்சியாக அவர் சொல்லுவதை கேட்ட யூத ஜனங்கள் விதமாக இவன் நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானவன், நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை அழித்து எதுவாக ஏதோ புதுசாக ஒரு காரியத்தை போதிக்கிறான் என்று சொல்லி விதமாக பேசி கொண்டார்கள். அப்படி பேசிக்கொண்டு ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனமானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லி அருமை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார் என்றால், விதமாக பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, புதிய ஏற்பாடு போதும். ஏனென்றால் இயேசு புதிய ஏற்பாட்டில் தானே இருக்கிறார், பழைய ஏற்பாடுடைய நிறைவேறதான புதிய ஏற்பாடு, அதனால இயேசு மாத்திரம் போதும், புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை என்று சொல்லி நிறைய விதமாக மனிதர்கள் போதித்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் விதமாக ஜெர்மன் நாட்டிலே ஒரு பெரிய புரட்சி உண்டானது. அந்த புரட்சியில விதமாக என்ன செய்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணம் இதாக தீர்க்க தரிசனம் எல்லாம் பழைய ஏற்பாடு எல்லாம் அது யூதர்களுக்கு சேர்ந்தது, யூதர்களை நாம் வெறுக்கிறோம், அதனால் இந்த பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் என்று சொல்லி பழைய ஏற்பாடை கிழித்து எரித்து போட்டார்கள். பெரிய புரட்சி பண்ணினார்கள், ஊர்வலம் நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கினவன் ஹிட்லர். விதமாக தலைமை தாங்கியவன் விதமாக பழைய ஏற்பாடை கிழித்து போட்டான். யூதர்களை அவ்விதமாக ஒரே நாட்கள் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். இப்படி பல விதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, இயேசுவை சிலுவையில் அறிந்தது இந்த யூதர்களே, அவர்களுடைய புஸ்தகம் நமக்கு தேவையில்லை என்று சொல்லி புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும், இயேசு புதிய ஏற்பாட்டுல மாத்திரம் இருக்கிறார் என்று சொல்லி புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் என்று சொல்லி புரட்சி பண்ணினார்கள். அது நிமித்தம் உண்டான காரியம் என்ன தெரியுமா? அந்த ஹிட்லர் ஜெயித்து கொண்டே வந்தான். இப்படி அவன் புரட்சி பண்ணி பழைய ஏற்பாடு கிழித்து எரித்து விதமாக யூதர் குரோகமாக செய்கிறதாக நினைத்து கர்த்தருடைய காரியம் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசன ஆகமத்தையும் அவன் எரித்தபடினாலே
அவன் விதமா சூசைட் பண்ணி சாகும்படியான நிலை அவனுக்கு உருவானது. அவன் பெரிய படு தோல்வி அடைந்தான் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். நாட்களும் நிறைய பேர் என்ன செய்கிறார் என்றால், பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, பழைய ஏற்பாட்டினுடைய காரிய வசனங்களை எடுத்து பழைய வசனம் பைபிள் இப்படி சொல்லி இருக்குது அல்லவா என்று சொன்னால் பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை, நாம் புதிய ஏற்பாட்டுக்குரியவர்கள். புதிய ஏற்பாட்டுல வசனத்தை சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டுல இப்படி சொல்லியிருக்கா, புதிய ஏற்பாட்டுல இப்படி இருக்கா என்று சொல்லி கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை ஒருவர் போன்ல இடத்துல ஒருவர் பேசி கொண்டிருந்தார். அப்போ பழைய ஏற்பாடுலாம் நமக்கு தேவையில்லை பாஸ்டர், புதிய ஏற்பாடு மாத்திரம் போதும் அப்படின்னு. நீங்க ஒரு பாஸ்டரா இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்க, இது உங்களுக்கு என்ன இதுன்னு. இல்ல, புதிய ஏற்பாடு தான், இயேசு சாமி தான் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல தான் ஆயிட்டாரு, பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கு என்று சொன்னார். பழைய ஏற்பாடு நமக்கு தேவை என்று சொன்னவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ நான் சொன்னேன், அப்போ ஒண்ணு பண்ணுங்க, பழைய ஏற்பாடு நீங்க வச்சிடாதீங்க, தூக்கி தூர போட்டுருங்க, புதிய ஏற்பாடு மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா போதும். ஏன் பழைய ஏற்பாடு வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு பைபிள் எதுக்கு, அதுமா நீங்க ஒரு போதகரா இருந்து உங்களுக்கு அது எதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். அது தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டது. அவருக்கு மிகுந்த கோபம் எரிச்சல் உண்டாகி போனை கட் பண்ணாரு. பரவாயில்ல, அப்படிப்பட்டவங்களை ஐக்கியம் தேவையில்லைன்னு சொல்லி போனை விதமாக துண்டிச்சு. தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டதாக. இந்நாட்களில் நிறைய மூடத்தனமான காரியங்களை அநேகர் செய்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாடும் தீர்க்க தரிசனமும் என்று சொல்லி வேதத்துல விதமாக நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் அது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில இருந்து உபாகம் புஸ்தகம் வரைக்கும் நியாயப்பிரமாணமும், அதற்கு பிற்பாடு விதமாக யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன ஆகமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு சொல்லுகிறார், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும், அதாவது யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசன ஆகமங்களாகவும், அதுமாக அந்த 5 புஸ்தகங்களும் நியாய பிரமாணமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் ஒழிக்க வந்தேன் என்று சொல்லி எண்ணாதிருங்கள், அதை நிறைவேற்றும்படியாக வந்தேன். ஏன்னா இயேசுநாதரை குறித்து நியாய பிரமாணத்தில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுநாதர் அந்த நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாகத்தான் இயேசு வந்தார். தீர்க்க தரிசன ஆகமத்தில் இயேசு குறித்து நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதால்தான் இயேசு கடந்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கடந்து வந்த பிற்பாடு புதிய ஏற்பாடு, அந்த புதிய ஏற்பாடு இயேசுநாதருடைய சரித்திரத்திலிருந்து ஆரம்பித்து விதமாக யோவான் அதை முடித்து வைக்கிறதாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தை யாரும் தீர்க்க தரிசனம் யாரும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், நிறைவேறும்படியாக நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது முழு வேதாமும் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டுல நிறைய காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறுதலாக இருக்கிறது. அதை கற்றுக்கொண்டால் தான் புதிய ஏற்பாடு நமக்கு விளங்கும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பொதுவா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல நிறைய அவருடைய பாதிக்கு மேல வெளிப்பாடுடைய காரியங்கள் நிறைய தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அங்கே அது கொஞ்சம் சற்று தியானித்து கொஞ்சம் யோசிச்சு அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி வெளிப்படுத்துற கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி என்றால் அது யோவானுக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே அதே விதமாக எசேக்கியேலுக்கும் தானியேலுக்கு போன்ற மனிதர்களுக்கு ஏற்கனவே கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா தீர்க்க தரிசன ஆகமங்கள் அங்கே நிறைவேறுகிறது விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் நாம் தேவ சனியானதை கடந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2 ஏற்பாட்டுக்கும், அதாவது 2 காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது நிறைவேற்றுவதற்காகத்தான் இயேசு கடந்து வந்தார். பழைய ஏற்பாட்டிலே நிறைய பழிமுறைகள் இருந்தது. சமாதான பலி, அதுமாக சோத்திர பலி, உற்சாக பலி, அதுமாக நிறைய பழிமுறைகள் இருந்தது. அது பஸ்கா பலி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கதே முக்கியமான பலி பஸ்கா பலி. இப்படி நிறைய பலிகள்லாம் சொல்லப்பட்டிருக்கதே பார்க்கிறோம். அந்த பலிகளுக்கு உரியவர்களாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லா பலிகளுக்கும் மாறாக அவரே பலியாக இந்த உலகத்துல கடந்தார். நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாக நாம் தேவனை மகிமைப்படுத்தி பாவ சாபங்களிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தம் அடைவதற்காக அவர் பாவ பரிகார பலியாக இப்படி எல்லாவற்றுக்கும் அவர் பலியா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுமாக நியாயப்பிரமாணத்திலே பார்க்கும் பொழுது லேவியராகவும் லேவியராகவும் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது பலி முறைமைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எப்படியெல்லாம் பலி செலுத்த வேண்டும், அந்த பலி எப்படி இருக்க வேண்டும், காளையை தெரிந்து கொள்ள வேண்டும், வெள்ளாட்டு கடாவை தெரிந்து கொள்ள வேண்டும், புறாவை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி இந்த பலி முறைகளை குறித்து நிறைய சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்னென்ன குற்றங்கள் செய்தார்களோ அந்தந்த குற்றங்களை தனித்தனியாக பலி செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் பலி செலுத்தி இறைவனோடு இவர்கள் கிட்டு சேர வேண்டும். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே அவை எல்லாம் நமக்கு தேவையில்லை.
இயேசு நமக்காக பலியாயிருக்கிறார். அதனால் நாம் இயேசுநாதரத்துல கடந்து வரும் பொழுது எல்லா பழி முறைமைகளையும் விட்டுவிட்டு இயேசுவை ஸ்தோத்திர பலியோடு நாம் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் நிருபகர்த்தர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி ஆண்டவருக்கு செய்யணுமா எப்பொழுதும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் நிருபகர்த்தர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அந்த எபிரேயர் நிருபகர்த்தர் சொல்லுவதற்கு முன்பாகவே ஓசியா அவர் விதமாக அவரும் சொல்லுகிறார், ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன ஆகமத்திற்கும் விதமாக நியாயப்பிரமாணத்திற்கும் உரியவராக இருக்கிறார். அது நிறைவேறுவதாக அவர் இருக்கிறார். நிறைவேற சொல்லுகிறபடி அவர் அழிக்கிறதற்காகவோ ஒழிக்கிறதற்காகவோ அது இல்லாமல் போவதற்காக வரவில்லை. அது நிறைவேறும்படியாக அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி அவர் நிறைவேறும்படி கடந்து வந்தபடினால்தான் நமக்காக இந்த உலகத்துல கடந்து வந்து அவர் ரத்தம் சிந்தி பாவமன்னிப்பாக மீட்பை நமக்கு கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து விதமாக நாம் பரம ராஜ்யத்தை கடந்து போவதற்கு ஈஸியான வழியை நமக்கு ஆயத்தப்படுத்தி விதமாக உபதேசத்தை கொடுத்து இவ்விதமாக நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோகத்து போவதற்கு மிகவும் லகுவான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவரை இயேசு சொல்லும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல விதமாக கடைசி வசனங்களை வாசிக்கிற 29வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன செய்யற கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நான் பார்க்கிற வாசிங்க வசனங்களை 29. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். லகுவம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவருடைய கற்பனைகளும் பிரமாணங்களும் அவருடைய வசனமும் நாம் கை கொள்வதற்கு மிகவும் லகுவாக அது மிகவும் சுமுத்தாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க. பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. நீ அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், விதமாக அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது போல பல்லக்குல நீ தொங்க வேண்டும், தலைகீழ தொங்க வேண்டும், குறுக்க தொங்க வேண்டும், அப்படியெல்லாம் கர்த்தர் நமக்கு சரீரத்துல வேதனை கொடுக்கும்படியான காரியங்கள்லாம் கொடுக்கல. அவர் மிகவும் லகுவான காரியங்களை கொடுக்கிறார். அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் அதை நாம் கேட்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு மாணவனை போல அவர் சொல்லுகிறதை நாம் கேட்டு அதை கற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நாம் ஜீவிக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நம்முடைய இறைவன் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நமக்கு குருவாக இருக்கிறார். விதமாக போதகரே என்று சொன்னால் விதமாக போதகரே குருவே என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். அந்த குருவானவர் அந்த போதகர் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கு. அதனாலதான் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல போய் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துல ஏகப்பட்ட காரியம் இருக்குது, அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் உலகத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது என்று சொல்லி இன்டர்நெட்டுக்குள்ள போய் நிறைய காரியங்களை தேடி கற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவருடைய பாதத்தை அமர்ந்து வேதத்தை வாசித்து வேதத்தினுடைய காரியங்களை தியானித்து அவ்விதம் வசனத்தை படித்து அதை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்து சொல்லுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக சோத்திரம் சொல்வதுமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்தை மேம்பட்டதாக பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டு முடி வாழ்ந்த ஒரு மனிதன் இருக்கிறார். அவர் நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் விதமாக அவர் பழைய ஏற்பாடு தானே என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு முறைமையின்படி அவர் வாழ்ந்ததாக நாம் பார்க்கிறோம். தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு பெரிய ராஜா, தேவனாகிய கர்த்தர் அவர் என் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். என் இருதயத்தில் உள்ளவெல்லாம் செய்வான் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். அப்படி என்றால் ஆயுதமாக அதாவது மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எல்லாம் தாவீது கொண்டு கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக.
தாவீது எந்த நேரமும் ஆண்டோடைய சன்னிதானத்தை கடந்து போய் ஆண்டோடைய சன்னிதானத்துல போய் ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உடனே மறு உத்தரவு கொடுப்பார். சவுல் ஜெபம் பண்ணினார். சவுல் சில தவறுகளை செய்த பொழுது ஆண்டவர் பேசாம விட்டு விட்டார். கண்டுக்கவே இல்லை, பேசவே இல்லை. ஆனால் தாவீது சில தவறு செய்யும் பொழுது தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்த பொழுது அவர் உடனே அடிபணிந்தார். உடனே அவர் சரிப்படுத்தி கொண்ட பொழுது மறுபடியும் அவரோடு பேசுகிறார். சில நேரங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் போகலாமா, இது நான் ஜெயிப்பேனா, என்ன செய்யலாம் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் சர்வசாதாரணமாக ரொம்ப நட்போடு, போ நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏதோமே அவர் தரித்து கொண்டதாக பார்க்கிறோம். அது ஆசாரியர்கள் தான் தரித்து கொள்ள முடியும். ஆனால் அதை தரித்து கொள்ள ஆண்டவருங்க அவருக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏதோமே அவர் தரித்து கொண்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிறார். இன்னொரு இடத்துல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது அந்த ஏதோமே தரித்து கொண்டு அவர் விதமாக ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பிரதான ஆசாரியனை போல கர்த்தர், அவர் ஒரு ராஜா, அதே நேரத்துல அவர் ஒரு பிரதான ஆசாரியனாகவும் அவர் செயல்பட்டார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டார். சாலமோனுக்கு ஆலயத்தினுடைய மேப்பை கொடுக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலிருந்து எழுதி வாங்கினதை சாலமோனுக்கு கொடுக்கிறார். ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தினுடைய மேப்பை ஆண்டவரே அவருடைய கரத்தினால் எழுதி வரைந்து அதை தாவீதுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரோடு அவர் அவ்வளவு ஐக்கியமாக இருந்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக விதமாக அந்த தாவீதை போல இந்த கடைசி நாட்களிலே தேவனாகி கர்த்தர் நம்ம என்ன எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இப்பொழுது நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாறும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை புறஜாதிகளாக நமக்கும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அதனால்தான் நான் பார்க்கிறோம், நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களும் ஒழிக்க வந்தேன் என்னாதீர்கள் நிறைவேற்றும்படியாக வந்தேன். அது சொல்லுகிறார். நியாய பிரமாணத்தில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்குமா, அது நிறைவேறும் வரைக்கும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யறதில்ல, அழிந்து போகிறதில்லை. வாசிங்க மத்தேயு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வானம் பூமி ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் ஒரு எழுத்தாகி எழுத்து உறுப்பாகி ஒளிந்து போகாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி என்றால் கர்த்தர் ஏற்கனவே நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதற்கு ஒரு தீர்க்கதரிசியில கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தார். அந்த ரெண்டும் அது என்ன செய்யும், கர்த்தருடைய வருகையில், அதாவது கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுமாக தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். விதமாக என்ன சொல்லுகிறார் என்றால், மாரியும் உறைந்த மலையும் விதமாக 55ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு மறுபடியும் வானத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்க, விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் இருக்கும். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார்.
வானத்திலிருந்து ஒரே மழை, பின்மாறி முன்மாறி மழை, உறைந்த மழை இறங்கி பூமியை நனைத்து அது புல் பூண்டு முளைத்து அதனுடைய பச்சை பசங்க அதனுடைய பூமி பலனை கொடுத்து எதுமா செய்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தை இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்யுமா? அது ஒளிந்து போகாது, அது வல்லமை உள்ளது, அது மகா மேன்மை உள்ளது என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், அப்படியே என் வார்த்தைகளும் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே என் வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் என்ன காரியமாக அனுப்புகிறோனோ அது அது வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? வானமும் பூமி ஒளிஞ்சு போனாலும் ஆண்டோடைய வார்த்தை ஒளியவே ஒளியாது. அது நிறைவேறும், நிறைவேறி தீரும். ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் அதிகமாக நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்னாதீர்கள், அதனுடைய எழுத்தினுடைய சிறு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. தீர்க்கதரிசனம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நான் கடந்து வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்றால் அதிகமாக நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை கை கொண்டால் என்ன நடக்கும், என்ன ஆசீர்வாதங்கள் உருவாகும் என்றெல்லாம் சுருக்கமாக உபாகமத்தின் புஸ்தகத்துல சொல்ல 28ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற 15ஆம் வசனத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. விதமாக இப்பொழுது சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் செவி கொடுத்து அவைகளை நீ கேட்டு அவைகளுடைய நடப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற சகல விதமான ஆசீர்வாதம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த 14-15 வசனத்துக்குள்ளாக மனிதனுக்குரிய என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ அத்தனை ஆசீர்வாதம் எப்போது உண்டாகும்னால் நான் சொல்லுகிற இந்த வார்த்தை, நான் சொல்லுகிற என்னுடைய நியாயப்பிரமாண தீர்க்கதரிசனம் இந்த வார்த்தையை நீ கேட்டு அவைகள் இப்படி செய்வாயானால் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீ கேட்காம போவாயானால் அதற்கு விருப்பாடு நான் வாசிக்கிறோம், நிறைய காரியங்கள் என்னென்ன சாபங்கள்லாம் உருவாகும் என்று சொல்லி 16ஆம் வசனத்து 15 இருந்து நான் வாசிக்கும் 64 வரைக்கும் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்தை கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுறார், என்னிடத்துல வந்து நான் சார்ந்தும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி ஆண்டவரை சொல்லும், கர்த்தாவை சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலை போல நாம் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் கிருபைகளை நல் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை நாமமாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சங்கீதத்திலே விதமாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது காட்டை வெளியாக்கும் என்றெல்லாம் விதமாக கண்மலையை நொறுக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறத விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் வல்லமையான அந்த வார்த்தைக்கு நாம் பயந்து நடுங்கி அந்த வார்த்தையை கை கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமும் பாதைக்கு அதமாக வெளிச்சமும் பிரகாசமா இருக்கிறது, அது நமக்கு மிகுந்த ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை குறித்து மிகவும் தெளிவாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தாராம். காத்திருந்த பொழுது கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி தீர்க்கதரிசிகள் எல்லாரும் ஆண்டவர் சொல்வதற்காக காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசு அவர் நமக்கு தகப்பனாக, அவர் நமக்கு குருவாக, அவர் நமக்கு போதகராக, அவர் நமக்கு எல்லாவற்றும் எல்லாவுமாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஈஸியாக நாம் ஒரு இடத்துல கடந்து போவதற்குரிய வழிமுறைகளை வைத்திருக்கிறார். கஷ்டமான பிரமாணங்களை அல்ல, லகுவான பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் அது லகுவான பிரமாணங்களை கொடுத்திருக்கிற அப்படின்னாலே ஆண்டோடத்துல போய் ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று சொன்னதாக பார்க்க இரவும் பகலும் அவருடைய வசனம் அதிகமாக 1வது சங்கீதத்தை வாசிக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறா 3வது வசனத்தை வாசிங்க. 1வது சங்கீதம்
3வது வசனத்துல 2வது வசனம், கர்த்தருடைய வசனத்து பிரியமா இருந்து இரவும் பகலும் அது தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுபடி செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைவேற்ற வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதை அதனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே கேட்டு நடந்தார்கள். மோசே கர்த்தர் சொல்லுவதை கேட்டு நடந்தபடினாலே அவர் கொண்டு பெரிய ஒரு எழுப்புதலையும் மாற்றத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டால் பெரிய ஒரு புரட்சியை கர்த்தர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாய பிரமாணங்கள் அவர் மூலமாகத்தான் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவர்கள் கர்த்தரை சொல்லுகிறதை மாத்திரம் செய்தபடினால் அவர்கள் வாழ்க்கை மிகவும் பிரகாசித்தது, ஆசீர்வாதமா இருந்தது. சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஒவ்வொரு விதமாக நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மன சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். நான் அதுமாக தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணமும் நிறைவேறும்படியாக நான் கடந்து வந்திருக்கிறபடினாலே நீங்கள் வந்து என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் வார்த்தை, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிரியமா வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோது ஒழிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை அழிந்து போகிறது அல்ல. இந்த வானமும் பூமியும் விதமாக அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. அது திரும்ப ஆண்டோடத்துல வெறுமையாகவும் திரும்பாது என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அதனால் ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால இங்கே சொல்லும் பொழுது மாறியும் பின்மாறி மழை பொழிந்து பூமியை நனைத்து அது திரும்ப இல்லத்தில் திரும்பாமல் அதில் முளை கிளம்பி பலன் கொடுப்பது போல என் வார்த்தைகள் நான் அனுப்பின காரியமாக வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிற பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நாம் சுவைக்க வேண்டும். இரவு பகலும் ஆண்டுடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எழுதி கரங்கள்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எதெல்லாமல் ஆவலோடு வாசிக்கிறோம், கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக ஒரு அதிகாரமாவது நாம் வாசிக்க வேண்டும். வாசிச்சு அந்த ஒரு அதிகாரத்தில் உள்ளயாவது நாம் தியானிக்க வேண்டும். ஒரு போதகர் விதமாக சொல்லுவார். சமீபத்துலதான் அவர் இறந்தாரு. அவர் சொல்லுவாரு, அவருடைய பிரசங்கத்துல அது சாது செல்லப்பா என்று சொல்லி ஒரு போது அவருடைய பிரசங்கத்தை ஒரு நாள் கேட்டுக்கொண்டு அவர் சொன்னார். அவர் என்ன செய்வாராம், காலையில எழுந்தது அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை ஒரு மணி நேரத்துல வாசிச்சு முடிச்சிருவாராம். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, அதே எப்படி 1 மணி நேரத்துல வாசிக்க முடியும்? அப்புறம் யோசிச்சேன், முடியும். டெய்லி அதை வாசிச்சுட்டே இருந்தோம்னா வேகமா ரீடிங் போயிடும். அது 1 ஹவர் அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை ஃபுல்லா வாசிச்சுட்டு வரான். டெய்லி அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் ஃபுல்லா வாசிட்டு அதுக்கு பிற்பாடு வேற எதையாவது வாசிப்பாராம். அவருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு வாழ்நாள் முழுவதும் வாசிச்சதாக அவர் சொல்லுகிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அமெரிக்கா ஜனாதிபதியா இருந்த அப்ரஹாம் லிங்கன் அவரிடத்துல ஒரு கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட கிருபைகள், பொறுமைகள் எல்லாம் நீங்கள் திறமையை ஆட்சி செய்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் டெய்லி கர்த்தருடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரேன். எந்த எழுந்ததும் ஆண்டவரோடு பேசுவேன், ஜெபம் பண்ணி விட்டு ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பேன். அந்த நாள் முழுவதும் ஆண்டுடைய வார்த்தையை அதிகமா நான் தியானிப்பேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால ஆண்டவர் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பது நம்முடைய கரங்களில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். எல்லார்ட்டையும் போய் ஆண்டவர் நேருக்கு நேரா நின்று பேசணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஏனென்றால் இயேசு இந்த உலகத்துல கடந்து வந்து விட்டு அவர் சொல்லுகிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக
பிதாவினிடத்தில் விசுவாசம், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். நான் என் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், போய் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி திரும்ப வருவேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அது பிற்பாடு 14ஆம் அதிகாரத்தில் 15, 16 அதிகாரங்களை தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு நான் போகிறது நல்லது, உங்களுக்கு ஒரு தேற்றர், நான் போனா ஒரு தேற்றர் வருவார், அவர் நான் சொல்லாத அநேக காரியங்கள் அறிவிப்பார் என்று சொல்லுகிறதை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் சபைக்கு பொழிந்தருளப்பட்ட பிற்பாடு ஏகப்பட்ட ரகசியங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இயேசு சொல்லாத அநேக காரியங்கள் பவுல் நிருபங்களாக எழுதியிருக்கிறார். இயேசு சொல்லாத அநேக காரியங்கள் பேதுரு எழுதியிருக்கிறார். இயேசு சொல்லாத அநேக காரியங்களை யோவான் எழுதியிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு எழுதினார்கள், பேசினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி நமக்கு பொழிந்தருளப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து இருக்கும் பொழுது ஒரு நாள் இயேசுநாதருக்கு நாம் கடந்து போவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு என்னிடத்துல பேசணும், இயேசு எனக்கு சொன்னாதான் நான் கோயிலுக்கு வருவேன், இயேசு என்கிட்ட சொல்லட்டும் அப்புறம் நான் கோயிலுக்கு வர்றேன், இயேசு என்கிட்ட சொல்லட்டும் அப்புறம் நான் இயேசு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முரட்டத்தனம் பிடிக்கிறவர்கள் உண்டு. இயேசு இவரிடத்துல சொல்லுகிற அளவு இவர்கள் பெரிய ஆட்களும் கிடையாது, பரிசுத்தவான்களும் கிடையாது, இயேசுநாதருக்கு மிஞ்சினவங்களும் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட உடனே அது உடனே கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி பாருங்க. அதனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவசனையானதுல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறபடினாலே அவரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையை நாம் கை கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்லுவதை நாம் கேட்டு அவருக்கு பிரியமாய் அனுதினமும் நாம் ஜீவிக்க வேண்டும். அவர் வரப்போகிறார். வரும்பொழுது அவருடைய வார்த்தை யாரெல்லாம் கை கொண்டு அவர் சொல்லுகிறதை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்திருந்தார்களோ அவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போகத்தான் இயேசு வரப்போகிறார். அதனால எதுவாக அவர்களை மாத்திரம் அழைத்து கொண்டு போகத்தான் இயேசு வரப்போகிறபடினாலே நாம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையிலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையில் மனதை கொண்டு ஒருவர் ஜெபிக்கலாம், யாரும் முழங்கால் படித்தாண்டு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.